I remember 2005, April 12th in Vigyan Bhavan, when we launched this National Rural Health Mission. The then Prime Minister Manmohan Singh, we were all on the stage. I can never forget that day in my life. But 10 months before that program, night and day, we spent sleepless nights. Our team in Nirman Bhavan. I would like to thank the then Secretary of Family Welfare, Mr. Prasanna Hota, Mr. Naresh Dayal, but especially Mr. Prasanna Hota, who was instrumental in bringing out this program. And these sleepless nights we spent for 10 months planning this program, just only planning this program, going all around the country. And then rolling out this program, and then every month we used to go all over the country. I had nominated literally 30 IAS officers for each state to look after, to monitor, and to give me inputs. Every month they have to go there personally, they give me inputs. And the National Rural Health Mission was not just another program. It was the lifeline for the rural people. And the core of this program was ASHA, Accredited Social Health Activists. அங்கீகரிக்கப்பட்ட சமூக செவிலியர்கள், சமூக சுகாதார செவிலியர்கள். நான் இந்த திட்டத்தை தொடங்கிய பொழுது ஒவ்வொரு மாநிலமாக சென்று இந்த திட்டத்தை அந்த மாநிலத்திலே தொடங்கி, இந்த திட்டம் ஒரு ஒருங்கிணைந்த திட்டம். ஒரு பக்கம் ஆஷாக்கள், மற்றொரு பக்கம் 108 ஆம்புலன்ஸ். 108 ஆம்புலன்ஸ் வாஸ் an integral part of the National Rural Health Mission. அது இல்லாமல் அப்போ நான் சொல்றது 20 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமத்தில் எதுவும் கிடையாது. மருத்துவர்களும் இருக்க மாட்டாங்க, செவிலியர்களும் இருக்க மாட்டாங்க, கருவிகள் இருக்காது, உபகரணங்கள் எதுவும் இருக்காது. ஒரு சின்ன சிரிஞ்சு வாங்கணும்னா, பிஹெச்சியில் சிரிஞ்சு வாங்கணும்னா எழுதி போட்டு இண்டென்ட் எழுதி போடணும். இந்த இண்டென்ட் சிஹெச்சிக்கு போவோம், அங்கிருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் போவோம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் ஸ்டேட் ஹெல்த் ஆஃபீஸர் போவோம், அங்கிருந்து அப்புறம் செக்ரட்டரிக்கு போயிட்டு அனுமதி வாங்கி வரதுக்குள்ள 3 மாசம் ஆகும். அது வருமா வராதான்னு தெரியாது. அந்த பிஹெச்சியில் என்ன வேணும்னு தெரியாது. அந்த பிஹெச்சிக்கு இன்ஜெக்ஷன் கேட்டா டிவி வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா டிவியில தான் அதிக கமிஷன் வரும். இப்படியெல்லாம் பல சூழல் இருந்தது. எல்லாத்தையும் மாற்றி டெல்லியில் ஃபண்ட்ஸ் அமிச்சா நேரடியா பிஹெச்சிக்கு போயிடும். இதுதான் இந்த திட்டத்தினுடைய வெற்றி. அந்த பிஹெச்சியில என்ன வேணுமோ அந்த டாக்டர், ஒரு டீம் இருக்கும், ஆடிட் டீம் இருக்கும், அவங்க கோரிக்கைகள் என்ன ஒரு டீம். அந்த டீம் பிஹெச்சியில சிரிஞ்சு வேணுமா, ஸ்டெரிலைசர் வேணுமா, ஆட்டோகிளேவ் வேணுமா, என்ன வேணும் அதெல்லாம். இந்த ஆஷா ஸ்கீம்ல ஆஷாவுடைய வேலை அந்த கிராமத்தினுடைய மருமகள். ஆஷா அந்த கிராமத்தினுடைய மருமகள். அதான் 10வது குறைஞ்சு படிச்சிருக்கணும். ஏன்னா ஆஷா நியமனம் பண்ணிட்டு மகளா இருந்தா பக்கத்து கிராமத்துக்கு போயிடுவாங்க. அதனால அந்த கிராமத்துடைய மருமகளா இருக்கணும். அவங்களுக்கு ட்ரைனிங், கோச்சிங் எல்லாம் கொடுத்து அங்க இருக்கிற பெண்களுடைய, அவங்க குறிப்பாக பேறுகாலத்தில் அவங்களுடைய ஐடென்டிஃபை பண்ணி எத்தனை மாசம் அவங்கள கூட்டிட்டு போகணும், இம்யூனைசேஷன் கூட்டிட்டு போகணும், தைரியம் சொல்லணும், ஊட்டச்சத்து கொடுக்கணும், அயர்ன் டேப்லெட்ஸ் எல்லாமே போட்டு பண்ணணும். அவங்க கிட்ட அந்த சின்ன மாத்திரைகள், தலைவலி, சாதாரண பேதி, அந்த மாதிரி மாத்திரை தான் இருக்கும். அது இல்லாமல் குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு இம்யூனைசேஷன் எத்தனை கூட்டிட்டு போகணும் எல்லாமே பார்த்துக்கிறதுக்கு அந்த ஆஷா. இந்த பெண்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு டெலிவரி பண்ற டைம்ல ஆஷா கூடவே தங்கணும், இந்த அம்மா கூட தங்கணும். தங்கி இந்த நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன்ல அந்த அம்மாவுக்கு புடவை, சாரி புடவை வாங்கி கொடுத்து கூட ஃபண்ட்ஸ் கொடுத்துருந்தோம்.
பின்ன புடவை இதுவாயிடுச்சு, அழுக்காயிடுச்சுன்னா புடவை வாங்கி கொடுத்து அந்த அம்மாவை பத்திரமா திருப்பி வீட்டில் போய் பாதுகாக்கணும். இது 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திட்டத்தை கொண்டு வந்தது. அதன் பிறகு ஒவ்வொரு பகுதியில் போயிட்டு உலக அளவில் எத்தனையோ நிபுணர்கள் வந்தார்கள். அப்போ ஜெஃப்ரி சாக்ஸ்னு பொருளாதார நிபுணர், இன்னைக்கு கொலம்பியா யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபசர் அண்ட் ஹெச்ஓடி ஆஃப் கொலம்பியா யூனிவர்சிட்டி நியூயார்க். ஒவ்வொரு 6 மாதம் வருவார், உலக நிபுணர்கள் அழைச்சிட்டு வருவார். வந்து யூபி, நார்த் ஈஸ்ட் மற்ற எல்லாத்தையும் போவார், போய் பார்த்துட்டு எங்களுக்கு இன்புட்ஸ் கொடுப்பாரு. ஒவ்வொரு 6 மாசம் பில்கேட்ஸ் அவரும் ஒவ்வொரு ஒரு வாரம் சுத்தி எல்லாம் போய் பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை கேட்டார். அவங்க கிட்ட கேட்டாங்க, அவங்க தெய்வத்தை அவர்கள் கேட்டாங்க, இந்த ப்ரோக்ராம் காலங்காலமா இருக்குமான்னு. இதே கேள்விதான் பில்கேட்ஸ் அப்ப கேட்டார். சப்போஸ் நீங்க அடுத்தது வர முடியல, இந்த ப்ரோக்ராம் என்ன ஆகும், இருக்குமான்னு சொன்னேன். நான் இருக்கிறனோ இல்லையோ, இந்த ப்ரோக்ராம் அடுத்து 20-30 ஆண்டுகள் அப்படியே போவோம். அதுல அந்த அளவுக்கு அடித்தளம் உருவாக்கிட்டு போயிட்டோம். Foundation, we have laid a foundation so that this program will go on for the next 20-30 years and will transform the healthcare.